ஹாய், இது லேர்னிங் லேப். நான் முத்து. ஏன் இந்த சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோட ஃபண்டமெண்டல்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காகவும், பேசிக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், பிஎல்சி, டிசிஎஸ், ஸ்காடா அண்ட் த நியூவர் டெக்னாலஜியான ஐஓடியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸை புரிஞ்சுக்க ஃபாலோ லேர்னிங் லேப். இப்போது இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் கண்டென்ட், let us see some history of electricity, because in the video engineers who are doing diploma or engineers who are doing bachelor degree or working professionals யாரா இருந்தாலும் it will be helpful. அதனால இந்த வீடியோ ஒரு சின்ன ஹிஸ்டரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. லெட்ஸ் கெட் இன்டு தி கண்டென்ட். ஹிஸ்டரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எப்படி எல்லா டெக்னாலஜிக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி டைம்லைன் இருக்கும், அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்கும் ஒரு டைம்லைன் அண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கு. இந்த ஹிஸ்ட்ரியை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ 600 BCEல இருந்தே இந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப டீப் ரூட்டடா இருக்கு. 600 BCனா கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு 600 இயர்ஸ் முன்னாடி தேல்ஸ் ஆஃப் மெலிட்டஸ் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு மர பிசின், சின்ன கட்டையான ஒரு மர பிசின், அதை ஒரு கிளாத்ல தேய்க்கும் போது ஃபெதர்ஸ்க்கு பக்கத்துல கொண்டு போகும்போது ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருந்துதான். சின்ன சின்ன துகள்களை அது அட்ராக்ட் பண்ணதை கண்டுபிடிச்சார். ஸோ அப்பவே எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம்கான இனிஷியல் ரூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1600 CEல வில்லியம் கில்பர்ட் இதுக்கான காரணத்தை விவரிக்க ட்ரை பண்ணி அதுக்கு எலக்ட்ரிகஸ்னு நேம் பண்ணார். அது என்னன்னா, அப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ, புரோட்டான், ஆட்டம் பத்தின டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத காலம் அது. அப்போ என்ன சொன்னாருன்னா, ஒரு மெட்டீரியலை, அதாவது ஆம்பர் எடுத்து ஒரு துணியில தேய்க்கிறப்போ இது தன்னோட ஒரு விஷயத்தை, அதாவது ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிடா அவர் கன்சிடர் பண்ணார். இன்னொரு மெட்டீரியலுக்கு பாஸ் ஆயிடுது, அது திரும்ப இதுகிட்ட வந்து சேர்றது தான் அந்த அட்ராக்ஷன் ஆகுது, அது ஃபெதர்ஸை இழுக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப அனாலிசிஸ், இன்வென்ஷன், டிஸ்கவரிஸ் எல்லாம் 18th centuryல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்டோட நேம் சார்லஸ் கூலும். கூலும் தெரியாம நம்ம பிசிக்ஸே படிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ்ல நமக்கு சொல்லி கொடுக்குறது இவரோட லா தான். இவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் பிட்வீன் சார்ஜட் பாடிஸ். அதாவது இப்போ ஒரு பாடியை சார்ஜ் பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 2 சார்ஜடு பாடிஸை ஒரு தூரத்துல வைக்கிறப்போ அதுக்கு நடுவில் ஒரு இழுவிசையோ அல்லது ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோ இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சு அதுக்கு மேத்தமேட்டிக்கல் ஃபார்மும் கொடுத்தாரு. ஸோ அதுதான் கூலும்ஸ் லா. கூலும் ஒரு பிரெஞ்சு இன்ஜினியர், பிசிசிஸ்ட். இவர் பிரெஞ்சு ஆர்மியில் லெப்டினன்ட்டாகவும் இருந்தவர். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டா. இவர் ஒரு இட்டாலியன் பிசிசிஸ்ட். வோல்டேஜுக்கு வோல்ட்னு யூனிட் வந்தது இவரோட பேர்ல இருந்து தான். இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரிமிட்டிவ் மாடல் ஆஃப் பேட்டரியை இன்வென்ட் பண்ணவர். இவர் ஜிங்க் அண்ட் காப்பர் பிளேட்ஸை சல்ஃபியூரிக் ஆசிட்ல டிப் பண்றப்போ ஆக்சிடேஷன் ஒரு பிளேட்லையும் ஒரு பிளேட்ல ரிடக்ஷன், அதாவது ஒரு பிளேட்ல எலக்ட்ரான்ஸ் எல்லாம் போய் ஒட்டுக்குது, ஒரு பிளேட் எலக்ட்ரான்ஸை கொடுக்குது. இது ரெண்டையும் ஒரு எலக்ட்ரோலைட், அதாவது ஒரு உப்பு கரைசலுக்கு நடுவில் வைக்கிறப்போ இதுல வெளியில ஒரு ஒயரை வச்சு கனெக்ட் பண்றப்போ இது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்றதா கண்டுபிடிச்சது அலெக்சாண்ட்ரோ வோல்டா. இவர் கண்டுபிடிச்ச வோல்டாயிக் பைல் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனா ஆயஸ்டட் அடுத்து வந்தாரு. இவரு இந்த வோல்டாயிக் பைல வச்சு ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி அந்த ஒயர்ல போற எலக்ட்ரிக் கரண்ட்னால அதை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறத கண்டுபிடிச்சார். இந்த மேக்னெட்டிக் நீட்ல அவர் பக்கத்துல வச்சு there is a relation between electricity and magnetism சொன்னார். ஏன்னா மின்சாரத்துக்கும் காந்த புலத்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கிறத இவர் கூர்ந்து கவனிச்சார். இது கரண்ட் கேரியிங் ஒயரை சுத்தி எல்லா டைரக்ஷன்லயும் இருக்கிறத பார்த்தார்.
அது சர்க்குலராகவும் இருக்கு, வட்டம் அடிக்குது அப்படின்னும் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் வந்த ஆண்ட்ரி மேரி ஆம்பியர், இந்த பேரும் கேள்விப்பட்டிருப்போமே. எஸ், கரண்டோட யூனிட், பேசிக் யூனிட்ங்கிறது ஆம்பியர். அது இவரோட பேர்னால வச்சதுதான். இவரு கரண்ட் கேரியிங் ஒயர்ஸ்க்கு நடுவுல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் இருக்கிறதா சொன்னார். இது திரும்ப ஏதோ சொல்ற மாதிரி இருக்கா? சார்லஸ் கூலும் சார்ஜ்டு பாடிஸ்க்கு நடுவுல இருக்குன்னு சொன்னதை இவரு கரண்ட் கேரியிங் ஒயருக்கு நடுவுல இருக்குன்னு சொன்னார். ரெண்டுக்கும் என்னங்க அப்ப டிஃபரன்ஸ் அப்படின்னா, சார்ஜ்டு பாடிஸ்னா அது ஸ்டாட்டிக்கான சார்ஜ். ஒரு ஒரு பால்ல நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்றோம், அப்ளை பண்ணிட்டு அதை எடுத்துடுறோம். எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பாலோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரான்ஸ் வந்து நிக்குது. அதுக்கு பக்கத்துல நம்ம கையை கொண்டு போறோம். அப்போ சரசரன்னு நம்ம முடி அதை நோக்கி எழுந்துக்கும். இது ஸ்டாட்டிக் சார்ஜ், ஓகேவா? ஆனா ஆண்ட்ரி மேரி ஆம்பியர் கண்டுபிடிச்சது டைனமிக் ஆனது. கரண்ட்ங்கிறது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். அப்போ எலக்ட்ரான் அந்த கண்டக்டர்ல ஒரு ஓட்டத்தை கிரியேட் பண்றப்போ இன்னொரு ஒயர் பக்கத்துல இருக்குன்னு வைங்க, அதை பிடிச்சி இழுக்குமா இல்ல போய் ஒட்டிக்குமா அப்படின்னு கண்டுபிடிச்சது ஆம்பியர். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷனை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணது தான் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், ஓகேவா? அதனால இவருக்கு இதுல பெரிய ரோல் இருக்கு. இவர் எலக்ட்ரிக் கரண்டோட யூனிட் மட்டும் இல்லைங்க, 72 பேர் வந்து ஈஃபில் டவர்ல இன்ஸ்கிரைப் ஆயிருக்கான். அதுல ஒரு பேர் இவரோட பேரும் தான். ஹிஸ்டரி ஸ்டில் கண்டினியூஸ். அடுத்தது வராரு நம்ம மைக்கேல் ஃபாரடே. இவரு ஒரு இங்கிலீஷ் சயின்டிஸ்ட். இவருக்கு ரொம்ப ஆர்வம் எதுலன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசம்லையும் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியிலையும். இவரு ரொம்ப டீப்பா இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னன்னா, ஒரு ஒயரை எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் வச்சா அது சுத்துது. அதே மாதிரி ஒரு ஒயரை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் சுத்தினா அது எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஃபாரடே தெரியாத யாரும் இருக்க மாட்டோம் எலக்ட்ரிசிட்டி படிக்கிறவங்கள. ஸோ அந்த ஒயரை கரண்ட்டை கேரி பண்ண வச்சு, அதாவது வோல்டாயிக் பைல் பேட்டரியோட கனெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் மேக்னெட்டிக் நடுவில் வச்சு சுத்துது. அதுக்கு பேரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரொட்டேஷன் சொன்னார். அதே ரிவர்ஸா நடக்கிறப்போ அது ஒரு ஜென்ரேட்டிங் ரியாக்ஷன் கொடுக்கறதா கண்டுபிடிச்சார். ஃபாரடேவை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தன்னோட படிக்கிற ரூம்ல ஒட்டி வச்சிருந்தாராம். அது இல்லாம மைக்கேல் ஃபாரடே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், அதாவது ஒரு காயில்ல ஒரு சப்ளை பண்ணி இன்னொரு வட்டமான காயில பக்கத்துல வச்சா அதுலயும் கரண்ட் இன்டியூஸ் ஆகிறது தான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அது அப்பவே அவரு தான் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அப்போ ஒரு கரண்ட் காயில மேக்னெட்டுக்கு நடுவுல மூவ் பண்றப்போ அதுல ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறதும், ஒரு வெறும் கண்டக்டரை மேக்னெட்டிக் நடுவுல ரொட்டேட் பண்றப்போ அதுல எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகிறதும் வைஸ் வெர்சா. ஒன்று ஜென்ரேட்டிங் ஆக்ஷன், இன்னொன்று மோட்டரிங் ஆக்ஷன் அப்படிங்கிறத இவர் சொன்னார். ஸோ இவர் தான் பேசிக்கான டைனமோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஐடியாவை கொடுத்தது. அது இல்லாமல் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தாலும் லைன்ஸ் ஆஃப் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒரு சார்ஜ்டு பாடியிலேருந்தோ ஒரு மேக்னெட்லேருந்தோ எமினேட் ஆகி இன்னொரு பாடியில் போய் முடியும்னு சொல்லுவோம். இது என்ன, ஒன்றும் இல்லை, ஒரு காந்தத்துக்கு பக்கத்தில் ஒரு இரும்பு பீஸை எடுத்துகிட்டு போனீங்கன்னா போய் ஒட்டிக்குதா? அப்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு புல் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கா, ஒரு புல் இருக்கா? ஸோ இதுதான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு ஹை வோல்டேஜ் கரண்ட் கேரியிங் டவர் இருக்கா, ஒரு பெரிய பெரிய எலக்ட்ரிக்கல் டவர்ஸ்லாம் இருக்கா, அது பக்கத்தில் சவுண்ட் வர அளவுக்கு ஹை வோல்டேஜ் ரொம்ப உயரமான டவர்ல பக்கத்துல போய் நின்னீங்கன்னா ஒரு ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கும். அது கரோனா நாஸ்னால. ஆனா அதுக்கு பிடிச்சி இழுக்கிற சக்தி இருக்கு. அதனாலதான் அதை நம்ம ரொம்ப உயரமா வச்சிருக்கோம். ஸோ இத மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஃப்ளக்ஸ் இருக்கிறதெல்லாம் சொன்னது மைக்கேல் ஃபாரடே. இதை அவர் மேத்தமேட்டிக்கலா சொல்லனாலும் பின்னாடி வந்த சயின்டிஸ்ட் இவரை பேஸ் பண்ணி தான் இதை எல்லாத்தையும் மேத்தமேட்டிக்கலா ப்ரூவ் பண்ணாங்க. அடுத்து வராரு நம்ம ஜோசப் ஹென்றி. இவர் பேரையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இண்டக்டரோட யூனிட் இவர் பேர்ல தான் இருக்கு. இவரு மியூச்சுவல் இண்டக்டன்ஸை தனியா கண்டுபிடிச்சிருந்தாரு. ஜோசப் ஹென்றி இண்டிபெண்டா மியூச்சுவல் இண்டக்டன்ஸை கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லாம அவர் தான் எலக்ட்ரிக் பெல், எலக்ட்ரிக் ரிலே
எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ண போகிற யாருக்கும் எலக்ட்ரிக்கல் ரிலேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் வேலை முடிஞ்சே இருக்காது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணவர் ஜோசப் ஹென்ரி. அடுத்தது வில்லியம் ஸ்ட்ராஜியான். இவர் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட், பவர்ஃபுல் எலக்ட்ரோமேக்னெட்டை, அதாவது எலக்ட்ரிசிட்டி மூலமா ஒரு மேக்னெட்டை பில்ட் பண்றதையும் அதை ப்ராக்டிக்கலா எலக்ட்ரிக்கல் மோட்டார்ல கேல்வனோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டிசி எலக்ட்ரிக்கல் மோட்டாரையும் டிசைன் பண்ணார். ஆல்சோ கேல்வனோமீட்டரையும் இவர் டிசைன் பண்ணார். இது பின்னாடி வந்த லார்ஜ் ஸ்கேல் டிசி ஜெனரேட்டர் இல்ல டைனமோக்கெல்லாம் ரொம்ப உதவியா இருந்தது. ஜெனோப் கிராம்ங்கிறவரு அடுத்ததா ஒரு லார்ஜ் ஸ்கேல் டிசி ஜெனரேட்டரை டிசைன் பண்ணார். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. யாருக்குன்னா நிக்கோலா டெஸ்லா இதை பேஸ் பண்ணி தான் பின்னாடி ஒரு ஏசி ஜெனரேட்டரை டிசைன் பண்ணார். டிசி, ஏசி, இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், நிறைய விஷயம் இதுல சொல்றோம்ல. இது எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோல ரொம்ப பொறுமையா நிதானமா சின்ன சின்ன வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல், இவர் தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிஸை போட்டாருன்னு சொல்லலாம். இவர் ஒரு ஸ்காட்டிஷ் பிசிசிஸ்ட். இவர் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், லைட் மூணும் வேற வேற மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத சொன்னாரு. இவரு ஒரு 4 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாரு. அந்த ஈக்குவேஷன்ஸ் தான் இப்போ இருக்கிற ரொம்ப மாடர்ன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோட ஃபவுண்டேஷன் சொல்லலாம். இவரு கிட்டத்தட்ட கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட். ஏன்னா ஐன்ஸ்டீனை இவரோட தோல் மேல நிக்கிறதா ஒரு தடவை சொல்லியிருக்காரு. இவரு பண்ண இந்த யூனிஃபிகேஷன் தான் 3 விஷயத்தை இணைச்சது. ஒன்னு எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்னு மேக்னட்டிசம், இன்னொன்னு லைட். அதனால இவரை ரொம்ப பேர் ரொம்ப புகழ்ந்திருக்கிறாங்க. ஏன்னா ஐன்ஸ்டைனே புகழ்ந்திருக்காருன்னா பாருங்க. அடுத்த சயின்டிஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசன், எல்லாருக்கும் தெரியும். இவர் தான் பல்பை கண்டுபிடிச்சாரு. நம்ம பல்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் பல்பை பல பல்புகளுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சவர் இவர் தான். இவரோட விடாமுயற்சினால அதை பண்ணார். இவருக்கு பல்பை கண்டுபிடிச்சாருங்கிறது மட்டும்தான் தெரியும் நமக்கு. ஆனா இவர் 1093 பேட்டன்ஸை வாங்கியிருக்காரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷன் கம்பெனியை மன்ஹட்டான்ல நிறுவனார். இவரு நிறுவன கம்பெனி லோ வோல்டேஜ் டிசியை ப்ரொமோட் பண்ணாங்க. இது லெஸ் தேன் கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற வீடு, லைட்டிங் எல்லாத்தையும் பவர் அப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நிக்கோலா டெஸ்லா தான் டிரான்ஸ்ஃபார்மரையும் பாலிஃபேஸ் ஏசி மோட்டரையும் டிசைன் பண்ணார். இவர்கிட்டயும் 700 பேட்டன்ஸ் மேல இருந்தது. இவருக்கு சப்போர்ட் பண்ணவர் தான் ஜார்ஜ் வெஸ்டிங்ஹவுஸ். இவரு டெஸ்லா கண்டுபிடிச்ச பாலிஃபேஸ் ஏசி மோட்டர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு எல்லாம் ஃபண்ட் பண்ணது இவர் தான். இவங்க தான் வெஸ்டிங்ஹவுஸ் எலக்ட்ரிக் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனி மூலமா ஏசியை ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனா ஸ்லைடு வார் ஆஃப் கரன்ஸ்னு இருக்கா. ஏன்னா தாமஸ் எடிசனோட டிசிக்கும் நிக்கோலா டெஸ்லாவோட ஏசிக்கும் பெரிய சண்டை. எப்போனா அந்த 1880ஸ்ல இருந்து ஒரு 92 வரைக்கும் ஏசி ஓகேவா டிசி ஓகேவான்னு எடிசன் கம்பெனிக்கும் வெஸ்டிங்ஹவுஸ் கம்பெனி எலக்ட்ரிக் கம்பெனிக்கும் பெரிய சண்டை நடந்தது. இதுல 2 பேரும் டிசி தான் பெருசு, ஏசி தான் பெருசுன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா ஆக்சுவலா ஏசியில இருக்க ஃபிளெக்சிபிலிட்டி டிசிக்கு இல்லாம போனதுனால அதை ரொம்ப தூரத்துக்கு நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஸோ ஏசிய ஸ்டெப் அப் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஸ்டெப் டவுன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் உதவுது. இதை பேஸ் பண்ணி சிகாகோல நடந்த வேர்ல்ட்ஸ் ஃபேர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு பொருட்காட்சி, அது எடிசன் கம்பெனியும் வெஸ்டிங்ஹவுஸ் கம்பெனியும் போட்டி போட்டு அவங்களோட கொட்டேஷன் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இதுல $554 எடிசன் கம்பெனியும் $400 வெஸ்டிங்ஹவுஸ் கம்பெனியும் கோட் பண்ணியிருந்தாங்க. அதனால வெஸ்டிங்ஹவுஸ் கம்பெனிக்கு இது கிடைச்சிருச்சு. ஸோ ஏசியில் இருக்கிற அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுக்கு வெஸ்டிங்ஹவுஸ் கம்பெனியும் வெஸ்டிங்ஹவுஸோட டெஸ்லாவும் சப்போர்ட் பண்ணி ஏசியை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நடுவில்
1888ல் சில எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட்ஸ் நடந்து சில பேரோட கஸ்டமர்ஸோட உயிர் போயிருந்தாலும் ஏசி இன்னும் பாதுகாப்பானதாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத இவங்க ப்ரூவ் பண்ணி ஃபைனலாக டிசியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்து ஏசி கம்பெனிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 1896ல் பஃபல்லோ யூஎஸில் இருக்கிற சிட்டி கம்ப்ளீட்லி ஏசியால் லிட்டப் ஆச்சு. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இப்போ நம்ம இந்த வாரில் பெரிய தலைகள் 2 பேர் இருந்தாங்கல்ல, எடிசன் அப்புறம் நிக்கோலா டெஸ்லா. எடிசன் கண்டுபிடிச்சது லெஃப்ட் சைடில் இருக்கிற பல்பு, நிக்கோலா டெஸ்லா கண்டுபிடிச்ச இண்டக்ஷன் மோட்டர், பேட்டன்ட் வாங்கின 2 நம்பர்ஸும் நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறோம். இவங்க சண்டை போட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம ஏசியை உலகம் பூரா யூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ ஹை வோல்டேஜ் டிசின்னு ஏசிக்கு விட லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது அட்வான்ஸ்டு பவர் எலக்ட்ரானிக்ஸ் வந்ததுனால நம்மளால பண்ண முடியுது. அப்போது ஒரு தடவை தப்பானா மறுபடியும் இது சரியாக இருக்கலாம். வாழ்க்கைக்கும் இது பொருந்தும். சரிங்களா? அடுத்ததை பார்ப்போமா? ஸோ ஃபவுண்டேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டினா என்ன? எலக்ட்ரிசிட்டிங்கிறது எல்லா பொருளும் அணுவால் ஆனது, அதாவது ஆட்டம். இதோட சென்டர் பார்ட் புரோட்டான் நியூட்ரான் இருக்கிறது. அவுட்டரில் இருக்கிற சுற்றிட்டு இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இந்த புரோட்டானோட இன்ஃப்ளூயன்ஸால் ஒன்றா பின்னப்பட்டிருக்கு. ஆனால் இது சும்மா இருக்கிறது இல்லை. ரொம்ப நியூக்ளியஸை விட்டு வெளியில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கொஞ்சம் குதியாட்ட போடும். ஸோ அதனால இதில் 2 டைப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. எலக்ட்ரிசிட்டினாலே ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு அர்த்தம் இல்லை. ஸ்டாட்டிக்காகவும் எலக்ட்ரிசிட்டி இருக்கலாம், டைனமிக்காகவும் இருக்கலாம். ஸ்டாட்டிக்னா என்ன? ஸ்டாட்டிக் அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கிறது, டைனமிக் அப்படின்னா ஓடிட்டு இருக்கிறது. ஸோ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டிங்கிறது சார்ஜஸ் ஒரு இடத்துல இருக்கிறதுனால கிரியேட் ஆகிற எலக்ட்ரிசிட்டி. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பலூனை ஒரு ட்ரை டேல எடுத்து நம்ம தலையில் தேய்ச்சி கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நம்ம ஹேர்ல இருந்து கொஞ்சம் தூரமாக எடுத்துட்டு போகிறப்போ நம்ம ஹேர் எல்லாமே அது நோக்கி அட்ராக்ட் ஆகி நிற்கும். காரணம், நம்ம ஹேர்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பலூனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால ஹேர் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகிடுது. நெகட்டிவ்லி சார்ஜ் ஆன பலூன் அதை அட்ராக்ட் பண்ணுது. ஆனால் ஒவ்வொரு ஹேரும் ஒன்னோட ஒன்று தள்ளி நிற்கும். இதுக்கு காரணம் என்னன்னா 2 சேம் சார்ஜா இருக்கிறதுனால ஒன்னோட ஒன்று ரிப்பல் பண்ணிக்கும். ஆப்போசிட் சார்ஜா இருக்க பலூன் நோக்கி அட்ராக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா என்ன? எலக்ட்ரான்ஸ் ஒரு துருவத்திலிருந்து இன்னொரு துருவம்னு இங்கே சொல்லப்படுறது பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் இருக்குன்னா, நெகட்டிவ் டெர்மினல்ஸில் பூரா எலக்ட்ரான் அக்யூமுலேட் ஆகியிருக்கும், அதாவது சேர்ந்து குவியலாக இருக்கும். இந்த எலக்ட்ரான் ஒரு ஒயர் மூலமாக ஒரு பல்பை கனெக்ட் பண்ணி பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணுறப்போ இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஓடி போய் பாசிட்டிவ் நோக்கி ஓடும். ஏன்? இயற்கை சமநிலையில தான் சார்ஜஸை வச்சிருக்கு. ஆனால் நம்ம ஹியூமன்ஸை இதை யூஸ் பண்ணி ஒரு பல்பை எரிய வைக்க முடியுங்கிறதுனால இந்த சமநிலையை கெடுக்கிறதுக்கு பேர் தான் சார்ஜிங். சமநிலையை நம்ம கெடுக்கல, நம்ம லைட்டிங் எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக இந்த சமநிலையை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த சமநிலையை பிரிக்கிறது மூலமாக நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம், நெகட்டிவ் சார்ஜுன்னு சொல்லப்படுற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு துருவத்திலையும், ஸோ இதை ஒரு ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணோன்னா நெகட்டிவ்ல ஃபுல்லாக இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஓடி போய் பாசிட்டிவ்ல இருந்துடும். இது எப்படின்னா, நம்ம தண்ணியை எடுத்து ஓவர் ஹெட் டேங்க் நம்ம வீட்டுக்கு மேலே நிரப்பி வச்சோம்னா குழாயை கீழே திறந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வருதா? ஏன்னா இங்கே நிறைய குமிச்சு வச்சிருக்கோம், இது பள்ளத்தை நோக்கி ஓடி வருது. அதே மாதிரி ஒரு இடத்துல மலை மாதிரி எலக்ட்ரான்ஸ் குமிச்சு வச்சிருக்கோம், அது எலக்ட்ரான்ஸ் இல்லாத இடத்தை நோக்கி ஓடி வர்றது தான் இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்போ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியில் இன்னும் கொஞ்சம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். இது எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுனால வருதுன்னு சொன்னேன். ஆனால் எப்பயுமே சார்ஜஸ் ஸ்டாட்டிக்காக இருக்கா? இதை யோசிங்க, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது ஒரு மெட்டீரியல்லேருந்து இன்னொரு மெட்டீரியலுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்கும் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதே மாதிரி எப்பயுமே உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களும் அணுவால் ஆனது. இந்த அணு எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், அதாவது நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரித்தாலுமே பாசிட்டிவ் ஈக்குவல் டு நெகட்டிவாக தான் இருக்கும்.
நம்ம எப்போ ஒரு ஃப்ரிக்ஷனை கிரியேட் பண்ணுறோமோ, ஒரு துணி மேலே சீப்பை தேய்க்கிறதோ, இல்லை ஒரு துணி மேலே ஆம்பர் பீஸ் தேய்க்கிறதுனால இதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் இன்னொன்றுக்கு போய் ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும், எலக்ட்ரான்ஸ் போன இடம் நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடும். எலக்ட்ரானுக்கு ஏன் நெகட்டிவ்னு சொன்னோன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு கன்வென்ஷனாக சொல்லிட்டாங்க. ஆனால் எலக்ட்ரானோட ஃப்ளோவை பேஸ் பண்ணி தான் கரண்ட். அது நமக்கு நல்லது தானே தருது, அப்போ அது பாசிட்டிவாக தானே இருக்கணும். ஏன் நெகட்டிவ்னு சொல்கிறோம்? இதுக்கும் விடை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இது தேய்க்கிறதுனால ஒரு இடத்துல இருந்து எலக்ட்ரான்ஸ் இன்னொரு மெட்டீரியலுக்கு மூவ் ஆகிறதுனால இது பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடுது, அது நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடுது. அப்போ இந்த பாசிட்டிவை நம்ம உடம்புக்கு பக்கத்தில் கொண்டு வந்தால் என்ன பண்ணும்? முடியில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அதை நோக்கி நட்டுட்டு போகும். அதனால தான் நம்ம முடி ஒரு டிவிக்கு பக்கத்தில் போகிறப்போ ஸ்டிக் ஆன் ஆகி எந்திரிச்சு நிற்குது. ஓகேவா? நேச்சர் எப்பயும் சமநிலை தான் மெயின்டைன் பண்ணோம். நம்ம அந்த சமநிலையை கெடுக்கிறத வச்சு தான் நமக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜஸை நெகட்டிவ் சார்ஜஸை பிரித்து நம்மளால யூஸ் பண்ண முடியுது. ஓகே, இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இன்சுலேட்டர்ஸை பேஸ் பண்ணி நிறைய இருக்கும். இதோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிட்டேட்டர், சாலிட் ஸ்டேட் எலக்ட்ரானிக்ஸில் இருக்க எல்லா டிவைஸும், கம்ப்யூட்டர் பெரிஃபரல்ஸ் எல்லாம் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் யூஸே ஆகாது. நமக்கு எடுக்கிறோமே இசிஜி, அது இல்லாமல் தலைக்கு எடுக்கிறோமே இஇஜி, இதில் எல்லாம் இதுதான் யூஸ் ஆகுது. இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் ரொம்ப கிளியராக பார்க்கலாம். ரெண்டாவது, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ்னால வருதுன்னு சொன்னேன். அது என்ன சார்ஜ்? அதுதான் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் சாதாரணமாக ஒரு கண்டக்டரில் ரேண்டமாக மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு கண்டக்டர்னா ஒரு ஒயர், ஒரு மெட்டல் எப்படிப்பா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் என்ன மூவ் ஆகுதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் உள்ள எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதோட நெட் கரண்ட் அது எங்கே மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக டோட்டலாக அந்த கண்டக்டர் ஒயர் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்குள்ளே மட்டுமே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால டோட்டலாக எங்கேருந்து எங்கே போயிருக்குன்னு பார்த்தா எங்கேயுமே போகல. அதனால தான் அதை நெட் ஜீரோ கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகி இன்னொரு டைரக்ஷனில் போய் முடியும். அதாவது பாசிட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ்க்கு போய் முடியும். இது டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக நெகட்டிவ் பிளேட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவ் பிளேட்டை நோக்கி போகும். இதுதான் ஆக்சுவலாக நடக்கும். ஆனால் எப்பயுமே நேச்சர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக வைக்க தான் பார்க்கும். ஒரு மின்னல் இடிக்குது, ஒரு இடி இடிக்குதுன்னா ஒரு கிளவுட்ல இருந்து எக்ஸஸ் சார்ஜஸ் இன்னொரு கிளவுடுக்கு போய் நியூட்ரலைஸ் ஆகிடும். அதே மாதிரி ஒரு பேட்டரியை ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம்னா அதுலேருந்து எனர்ஜி எடுத்தோம்னா அது என்ன ஆகிடும்? நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ நேச்சர் நியூட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணோம். நம்ம அந்த நியூட்ராலிட்டியிலேருந்து தள்ளி போய் இதை நம்மளோட பயனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது உங்களுக்கு தெரியாதது இல்லை. வீட்டில் செல்ஃபோன்ஸ், பேட்டரிஸ், நம்மளை சுற்றி ஒரு சுவிட்ச் போட்டால் ஓடுற எல்லா விஷயமும் எலக்ட்ரிசிட்டினால தான் நடந்துட்டுருக்கு. அதுவும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இனிமேல் நம்ம எலக்ட்ரிசிட்டியோட ஃபவுண்டேஷனை பற்றி ரொம்ப டீப்பராக சின்ன சின்ன வீடியோஸில் ரொம்ப கான்செப்சுவலாக புரிஞ்சுக்க பார்க்கலாம். ஸோ ஃபாலோ லேர்னிங் லேப் இந்தியா. தேங்க்யூ.